யூனிட் 9 பார்க்க போகிறோம். யூனிட் 9ல் வந்து ப்ரெசன்டேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செக், இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னா ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரெசன்டேஷன் ரூல்ஸை வந்து மெயின்லி செக்ஷன் 61லேருந்து 75 வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து மீனிங் பார்க்க போகிறோம். மீனிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரெசன்டேஷன்னா என்னன்னா ப்ரெசன்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து லைபிள் பர்சன் கிட்ட வந்து காமிக்கிறது தான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்லை லைபிள் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராமிசரி நோட்டில் வந்து மேக்கர், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து யாருன்னா ட்ராயி அண்ட் அக்செப்டர், அண்ட் வந்து செக்கில் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேங்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் ஹோல்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து காமிக்கும்போது 2 மெயின் பர்பஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அக்செப்டன்ஸ் வாங்குறதும், செகண்ட் வந்து பேமெண்ட் டிமாண்ட் பண்ணுறதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் லீகல் டெஃபினேஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது ப்ரெசன்டேஷன்னா ப்ரொசீடிங் இயர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் டு த பர்சன் லைபிள் ஃபார் அக்செப்டன்ஸ் ஆர் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் மெயின் பர்பஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ராயர் கிட்ட அக்செப்டன்ஸ் வாங்குறதும், பேமெண்ட் டிமாண்ட் பண்ணுறது, ட்ராயர் அண்ட் என்டோசர் லைபிள் ஃபிக்ஸ் பண்ணுறது, இன்ஸ்ட்ருமெண்ட் மெச்சூரிட்டி டேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது, கமர்ஷியல் சர்டனிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறது, இந்த 5 பாயிண்ட்டையும் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட பார்த்தா நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏபி மேலே வந்து ஒரு 50,000 வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி ட்ரா பண்ணியிருக்காங்க. அதாவது பில்லோட ஹோல்டர் வந்து பி கிட்ட போய் வந்து அக்செப்டன்ஸ்க்காக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது பி வந்து அதை அக்செப்ட் பண்ண அப்புறம் தான் வந்து அந்த பில் வந்து லீகலாக வந்து வேலிட் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு அண்ட் அக்செப்டேஷனுக்கு வந்து ஒரு மெயின் இல்லஸ்ட்ரேஷனை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க சொன்னோன்னா, ப்ரெசன்டேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ராயி கிட்ட அக்செப்டன்ஸ்க்காக காமிக்கிறது தான் வந்து வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ட்ராயி சைன் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த இடத்துல வந்து அக்செப்ட் ஆகும். அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து அக்செப்டராக மாறிடுவாங்கன்றாங்க. அப்புறம் அவங்க தான் பிரைமரி லைபிள் பர்சன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட விருப்பத்தோடு தான் நீங்கள் பண்ணீங்க. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் தான் லைபிள் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான செக்ஷன் என்ன, செக்ஷன் 61ல் தான் சொல்லியிருப்பாங்க ப்ரெசன்டேஷன் ஃபார் அக்செப்டன்ஸ்னால் என்னென்னு. எப்போ ப்ரெசன்டேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து கம்பல்சரி அப்படி ஆச்சுன்னு பார்த்தோம்னா, லா வந்து சொல்லுது சில சிச்சுவேஷனில் தான் வந்து அக்செப்டன்ஸ்க்காக வந்து ப்ரெசன்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது வந்து கம்பல்சரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா, when the bill is payable after sight அப்படின்றாங்க. பில்லை வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான், ஆஃப்டர் சைட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. ஆஃப்டர் சைன்னு சொன்னால் ட்ராயி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த டைம் வந்து கால்குலேட் பண்ணப்படும். ஸோ அதுதான் வந்து ஆஃப்டர் சைட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ பில் வந்து பேயபிள் 16 days ஆஃப்டர் சைட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு ட்ராயி வந்து அந்த பில்லை பார்த்து அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 60 days வந்து கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. செகண்ட் வந்து என்னென்னா, when the bill expressly required present for acceptance அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, பில்லை வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பில்லில் வந்து எக்ஸ்பிளிசிட்டி, அதாவது தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரெசன்ட் ஃபார் அக்செப்டன்ஸ்னு சொல்லி அந்த பில்லில் பார்த்தோன்னா நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ராயி வந்து இதை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் ப்ரெசன்ட் ஃபார் அக்செப்டன்ஸ் போடுவாங்க. அப்போ ஹோல்டர் வந்து ட்ராயி கிட்ட அக்செப்டன்ஸ்க்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் வந்து என்னென்னா, when the bill is payable at the place different for the ரெசிடென்சி ஆஃப் த ட்ராயி அப்படின்றாங்க. பில் வந்து பேபிள் வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ட்ராயோட ரெசிடென்சி வந்து ஒரு பிளேஸில் இருக்கும், பட் பேமெண்ட் பண்ணுறது வந்து வேறு பிளேஸில் இருக்கும். ஸோ இது வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த இடம் வந்து அவங்க ஆஃபீஸாக கூட இருக்கலாம். இது வந்து வேலிடிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சில ரூல்ஸ் வேலிடிட்டிக்கு இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலிடாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து சில கண்டிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஹோல்டர் இல்லாட்டி அந்த அத்தாரிட்டி ஏஜென்ட் கூட ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிஸ்னஸ் ஹாஸ்ட்டில் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். பிஸ்னஸ் டேயில் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ட்ராயி ரெசிடென்சி ஆர் பிஸ்னஸ் பிளேஸில் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தா வந்து நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னென்னா, ஏ ட்ரா பில்ஸ் ஆன் பி பேயபிள் 19 days ஆஃப்டர் சைட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஹோல்டர் பில் வந்து பி கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. தென் வந்து பி அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 90 daysக்கு அப்புறம் அதை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் தான் மெச்சூரிட்டி டேட் வரும். இப்போ எப்படின்னா, பிகிட்ட வந்து போயிட்டாங்க. பி வந்து இன்றைக்கி அதை வந்து ஓகே பண்ணுறாங்க. இந்த நாள்லேருந்து அவங்க பார்த்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து 90 days வந்து கால்குலேட் பண்ணி மெச்சூரிட்டி டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ்.
டைப்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அக்செப்டன்ஸ் ஆஃப் அதில் வந்து என்ன ஒரு பில்லு டேர்ம்ஸில் வந்து என்னென்ன விஷயத்தினாலும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இப்படி சொல்கிறோம்ல. அதில் தான் வந்து அக்செப்டன்ஸில் 2 சொல்லியிருக்காங்க. மெயின்லி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரல் அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து எந்த ஒரு கண்டிஷனாலும் இல்லாமல் அவங்களே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது அந்த டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அந்த டைமை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, அந்த பில்லோட ஒரிஜினல் ஃபார்ம்லேயும் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா இப்போ ஏக்கு வந்து பிக்கு வந்து ஒரு பில்லை கொடுக்குறாரு. பி வந்து இது எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாமல் அந்த அமௌண்ட் வந்து ஃபுல்லாக வந்து அந்த டேட்லேயே பேமெண்ட் பண்ணுற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாருல்ல. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து என்னென்னா குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ்னால் சர்டெயின் டேர்ம்ஸையோ இல்லை கண்டிஷனையோ இல்லை அந்த மாடிஃபிகேஷன் பண்ணி அதை வந்து எடுத்துக்கிறதா வந்து குவாலிஃபிகேஷன் அக்செப்டன்ஸ் அப்படின்றாங்க. அதாவது குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ். இதில் சில டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சில கண்டிஷனோட பேமெண்ட் கண்டிஷனை கூட வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பேமெண்ட் கண்டிஷனோட டிமாண்ட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து குட்ஸை வந்து சேஃபாக ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்றோம்ல. இதுவுமே வந்து ஒரு கண்டிஷனல் அக்செப்டன்ஸ் தான் அப்படின்றாங்க. செகண்ட் வந்து பார்ட்டிஷனல் அக்செப்டன்ஸ் அப்படின்னா ஒரு பாதி விஷயத்தை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது. இப்போ அமௌண்ட் பில்லில் வந்து 20,000 அப்படின்னா நான் 10,000 தான் பேமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இதுதான் பார்ட்டிஷனல் அக்செப்டன்ஸ். தேர்டு வந்து லோக்கல் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு பர்டிகுலர் பீரியடு இல்லைனா ஒரு பர்டிகுலர் பிளேஸு இந்த மாதிரி ஒரு லோக்கல் விஷயத்த சொல்கிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்தோன்னா நான் சென்னை பிரான்ச்சில் SBI பேங்க்கில் தான் வந்து பேமெண்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த பேமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் என்னென்னா குவாலிஃபைடு ஆஸ் த டைமு. ஒரு டைம் பீரியடே நானே சேஞ்ச் பண்ணுவேன். அது பில்லில் வந்து 16 days இருக்குன்னா அக்செப்டர் வந்து இல்லை 90 days வேணும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல. ஸோ இதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த்து வந்து என்னென்னா அக்செப்டன்ஸ் பை சம் ஆஃப் த சர்வைவல் ட்ராயிஸ். அதாவது ஒன்றுக்கு மேலே மல்டிபிள் ட்ராயிஸ் இருக்காங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே வந்து இந்த அக்செப்டன்ஸ் வந்து வேலிட் தான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் வந்து என்னென்னா ப்ரெசன்ட் ஃபார் த பேமெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து லையபிள் பர்சன் கிட்ட வந்து பேமெண்ட்காக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் வந்து ப்ரெசன்டேஷன் ஆஃப் த பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த செக்ஷன் 64 வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த செக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராமிசரி நோட் இல்லை பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இல்லை செக்கு இல்லை எல்லாத்துலேயுமே வந்து மேக்கர் அக்செப்டர் ட்ராய் கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பேமெண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம பேமெண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இதுலேயுமே வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்குது. இது வந்து வேலிடாக இருக்கிறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஹோல்டர் இருக்காங்கல்ல, அந்த ஹோல்டர் இல்லாட்டியும் கூட அந்த ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து ப்ராப்பர் பிளேஸில் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், பிஸ்னஸ் ஹாஸில் தான் ப்ரெசென்ட் பண்ணணும், மெச்சூரிட்டி டேல தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னா நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா ஏன்ற பர்சன் வந்து செக் வந்து SBI பேங்க் மேலே வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஹோல்டர் செக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பேங்க் கவுண்டரில் வந்து ப்ரெசென்ட் பண்ணால் தான் பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பேமெண்ட் வந்து அந்த பேங்க்கில் போய் அந்த கவுண்டரில் நின்று தான் இவங்க வாங்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்றாங்க. ஃபிஃப்த்து ஒன் என்னன்னா மெச்சூரிட்டி ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நம்ம இவ்வளோது பார்த்துட்டோம். அப்படி அந்த மெச்சூரிட்டி டியூ டேட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மெச்சூரிட்டி ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை செக்ஷன் 22 மெச்சூரிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. தென் இதோட கேல்குலேஷன் கிரேஸ் டேட்டை பார்த்து 23 25 வரையும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பேயபிள் ஆகிற ஃபைனல் டேட்டை தான் வந்து மெச்சூரிட்டி டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டில் கம்பல்சரி நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்தாங்கணும். இல்லை அந்த கிரேஸ் டேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஒரு கிரேஸ் டேட்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 days வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறது தான் வந்து கிரேஸ் பீரியட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு டியூ டேட்டில் இருந்து ஒரு 3 நாள் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறது தான் வந்து கிரேஸ் டேட். எக்ஸாம்பிளோட பார்த்தோம் நமக்கு தெரியும். இப்போ வந்து February 1 நான் வந்து பில்லை மேக் பண்ணுறேன். ஆஃப்டர் 3 months அப்புறம் உங்களுக்கு டியூ டேட் எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. டியூ டேட் வந்து எப்போ ஆஃப்டர் 3 monthsனா May 1 ப்ளஸ் ஒரு 3 days அதை தான் அந்த கிரேஸ் டேட்னு சொல்கிறோம். அந்த கிரேஸ் டே வந்து ஆட் பண்ணோன்னா என் ஃபைனல் மெச்சூரிட்டி டேட் எப்போன்னா May 4 வந்து நான் கம்பல்சரி வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எக்ஸப்ஷன்ஸ் வரும். எக்ஸப்ஷன்ஸ் எதுக்கு வரும்னா செக்குக்கு மட்டும் வரும். ஏன்னா செக்கில் வந்து நம்ம கிரேஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ண முடியாது. பிகாஸ் செக் இஸ் த டிமாண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 60 என்னன்னா when a presentation is execute அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ப்ரெசன்மெண்ட் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷன் 76 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சில சிச்சுவேஷனில் ப்ரெசென்ட் பண்ண தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது எக்ஸிக்யூஸ் கொடுக்குறோம் நம்ம அதை தான் வந்து எக்ஸிக்யூட் சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்றாங்க. என்னென்ன விஷயத்தில் என்னென்ன டைமில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா
ட்ராயே வந்து கிடைக்கல, கேனாட் பி ஃபவுண்ட் அந்த மாதிரி சமயத்தில் ட்ராய் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணலை அப்படின்றனாலோ, இல்லை ட்ராயர் அந்த வேவ் பண்ணிட்டாங்கன்னா, வேவ்னா என்னென்னா வற்புறுத்துறதோ இல்லைன்னா ஒரு தூண்டுதல் மூலமாக வந்து பண்ணுறாங்களே, ஸோ இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ட்ராய் வந்து என்னென்னா ஃபிக்ஷேஷனல் பர்சனாக இருக்கும்போது அப்படின்றாங்க. அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு இலிஸ்ட்ரேஷனோட பார்த்தா நமக்கு புரியும். இதுலேயும் ஹோல் ட்ராய் ஆஃபீஸுக்கு வந்து போயிருப்பாங்க, ஆனால் ட்ராய் வந்து ஃபாரின் வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த ப்ரெசன்டேஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், லா வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 7th வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, வென் ப்ரெசன்டேஷன் இஸ் அன்னெசரி. என்னென்ன விஷயத்தினால அன்னெசரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சில நேரத்தில் வந்து ப்ரெசென்ட் வந்து டோட்டலாகவே அன்னெசரியாக தான் இருக்கும். அந்த எக்ஸாம்பிளோட பார்த்தாலும் நமக்கு புரியும். ஏன்னா ட்ராயர் அண்ட் ட்ராய் வந்து சேம் பர்சனாக இருந்தாலோ, இல்லை ட்ராய் வந்து மைனர் ஆர் இன்கேபபிளாக இருந்தாலோ, இல்லைனா ட்ராயர் ஆல்ரெடி டிஸானர் ஆகுற நிலைமையில் இருந்தாலோ, இல்லைனா அந்த பார்ட்டி வந்து ப்ரெசன்மெண்ட் வேவ் வந்து பண்ணியிருந்தாங்களோ, இந்த மாதிரி இருந்ததுன்னா அது அந்த அன்னெசரி ப்ரெசன்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரெசன்மெண்ட்டையும் எக்ஸ்கியூஸையும் வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது அன்னெசரி ப்ரெசன்டேஷனையும் அந்த எக்ஸ்கியூஸ் ப்ரெசன்டேஷனையும் வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ 8 வந்து என்னென்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் நான் ப்ரெசன்டேஷன். எஃபர்ட்ஸ் ஆஃப் நான் ப்ரெசன்டேஷனில், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணலைன்னா சீரியஸ் லீகல் கான்சிக்யூஷன் வந்து இந்த இடத்துல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது செக்ஷன் 64 வந்து சொல்லியிருப்பாங்க. ட்ராயர் அண்ட் எண்டோசர் லைபிள் இருந்தால் தான் டிஸ்சார்ஜ் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ட்ராயரும் எண்டோசரும் இதில் லைபிலிட்டி இருக்கணும், இருந்தால் மட்டும் தான் இந்த இடத்துல இவங்க டிஸ்சார்ஜ் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ ஹோல்டர் வந்து ப்ராப்பர் ப்ரெசென்ட் பண்ணலைன்னா செகண்டரி பார்ட்டிஸ் மேலே வந்து கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு இலிஸ்ட்ரேஷனோட பார்த்தா வந்து நமக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரா பண்ணுறாங்க பில்லு பிக்கு. பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீட்டை வந்து என்டோஸ் பண்ணியிருப்பாங்க. இதை ஏ வந்து சிக்கு வந்து என்டோஸ் பண்ணிடுவாங்க. என்டோஸ் பண்ணாமல் சியும் பி தான் வந்து இதில் பார்ட்னராக இருப்பாங்க. சி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹோல்டரை வந்து மென்ஷன் பண்ணி டி தான் வந்து ஹோல்டர்னு சொல்லி அந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல டி வந்து ஒரு பில்லை வந்து மெச்சூரிட்டியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ரிசல்ட் வந்து பி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேமெண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணதுக்கப்புறம் ஏ அண்ட் சி வந்து லயபிலிட்டி இல்லைன்னு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. இந்த இடத்துல டி தான் வந்து மாட்டிப்பார். மோதிலால் விசஸ் நேஷனல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராப்பர் ப்ரெசன்மெண்ட் வந்து பண்ணாதான் வந்து ட்ராயர் அண்ட் எண்டோசர்ஸ் வந்து லயபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரெசன்மெண்ட் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா அந்த ஹோல்டர் வந்து ரெக்கவரி பண்ண முடியாது அப்படின்னு கிளியராக சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் தான் இது எப்போனா 1913 நடந்திருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா வெங்கட்சாரியார் விசஸ் வெங்கட்ராமன் செட்டியார். இந்த கேஸ் வந்து 1920 நடந்திருக்கும். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ரெசன்மெண்ட் வந்து கரெக்ட் பிளேஸ்லையும் கரெக்ட் டைம்லையும் வந்து இருக்கணும், இல்லைன்னா செகண்டரி பார்ட்டிஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இம்பார்ட்டண்டான ப்ரெசன்டேஷனோட ரூல்ஸ் வந்து என்னென்ன விஷயம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் பேமெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து டிமாண்ட் பண்ணலாம், பார்ட்டிஸ் லைபிலிட்டி வந்து ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் வந்து என்னென்னா ட்ராயர் அண்ட் எண்டோசர் வந்து ப்ரொடெக்ட் ஆகுவாங்க. இதனால பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்காக செக்யூர்ட் ஆகும் இந்த விஷயத்தினால. தென் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சிஸ்டமில் வந்து ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிறதுக்காக இது வந்து யூஸ் ஆகுது ஒரு டீலிங்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அட் லாஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் ப்ரெசன்டேஷன் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமான ரோலில் வந்து ப்ளே பண்ணுது. அக்செப்டன்ஸ் அண்ட் பேமெண்ட் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்காக தான் வந்து இந்த ப்ரெசன்மெண்ட் வந்து எசென்ஷியல் ரெக்யூர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் ப்ராப்பர் ப்ரெசென்ட் வந்து பண்ணலைன்னா வந்து ஹோல்டர் வந்து லீகல் ரைட்ஸ் வந்து லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அண்ட் யார் அந்த இடத்துல வருவாங்க ஹோல்டர்ன்றப்ப வந்து ட்ராயர் எண்டோசர் லைபிலிட்டி வந்து ட்ராயருக்கு எண்டோசருக்கு வந்து லைபிலிட்டி இருந்தால் வந்து அது டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து மெயினாக படிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்குன்னு நம்புகிறேன். சில இல்லஸ்ட்ரேஷன் புரியலைன்னா வந்து கேளுங்க, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.